தமிழக மீனவர்களின் நலன்களுக்காக எண்ணற்ற சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா இலங்கை நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை மேற்கொண்டதற்காக நன்றி தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இலங்கை சிறையில் வாடும் மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்கவும் கச்சத்தீவை மீட்கவும் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பேரவை தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை அரசால் புனையப்பட்ட வழக்கில் அந்நாட்டு நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 5 பேரையும் விடுவிக்க மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தொடர் முயற்சிகள் மேற்கொண்டதுடன் வழக்கை நடத்துவதற்கும் மீனவர்களின் குடும்பத்தினருக்கும் நிதி உதவி அளித்தது, சென்னை திரும்பிய மீனவர்களை 3 அமைச்சர்களை அனுப்பி வைத்து வரவேற்றது, மேலும் அவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கியதன் மூலம் மொத்தம் 64 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியதற்காக மக்களின் முதல்வருக்கு சட்டப்பேரவையில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், தமிழகத்தில் மீனவ மக்களின் நலன் காக்க மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை பட்டியலிட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த திருவாளர்கள் எமர்சன், அகஸ்டஸ், வில்சன், பிரசாத், லாங்லெட் ஆகிய 5 மீனவர்கள் கடந்த 28/10/2011 அன்று மீன்பிடி விசைப்படகில் ராமேஸ்வரம் மீன்பிடி தளத்திலிருந்து புறப்பட்டு சென்று தங்களது பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்த 5 மீனவர்கள் போதைப் பொருள் கடத்தியதாக புனையப்பட்ட வழக்கு ஒன்றை அவர்கள் மீது இலங்கை அரசு தொடர்ந்தது. இலங்கை அரசால் புனையப்பட்ட வழக்குகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு ராமேஸ்வரத்திலுள்ள நிரபராதி மீனவர்களின் விடுதலைக்கான கூட்டமைப்பு மூலம் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த 5 மீனவர்களின் குடும்பங்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை 7500 ரூபாய் வழங்கப்பட்டது. போதைப் பொருள் கடத்தியதாக புனையப்பட்ட வழக்கில் 30/11/2014 அன்று கொழும்பு உயர் நீதிமன்றம் இந்த 5 அப்பாவி மீனவர்களுக்கும் மரண தண்டனை வழங்கியது. இந்த தீர்ப்புக்கு எதிராக வரையறுக்கப்பட்ட காலத்திற்குள் இலங்கையின் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திட உரிய நடவடிக்கைகள் எடுக்கவும் ராஜ்ய நடவடிக்கைகள் மூலம் அவர்கள் விடுதலை செய்யப்பட நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒட்டுமொத்த தமிழகமுமே இந்த கோரிக்கையை வைத்தன. மத்திய அரசு மேற்கொண்ட ராஜ்ய நடவடிக்கைகள் காரணமாக இந்த 5 மீனவர்கள் 19/11/2014 அன்று விடுவிக்கப்பட்டு 20/11/2014 அன்று தாயகம் திரும்பினார்கள். மீனவர்களின் வழக்கு செலவுக்காகவும் அவர்கள் சிறையில் இருந்தபோது அவர்களின் குடும்பத்தினரின் வாழ்வாதாரத்திற்காகவும் மீனவர்கள் இந்தியா திரும்பியதும் புது வாழ்வு தொடங்குவதற்கு எனவும் மொத்தம் 63,85,000 ரூபாய் வழங்கிய மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் இந்த பேரவை பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 மீனவர்கள் விடுவிக்கப்பட நடவடிக்கை எடுத்த மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் தனது பாராட்டையும் நன்றியும் இந்த மாமன்றம் தெரிவித்துக் கொள்கிறது. கடல் எல்லையை கடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இலங்கை சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் 38 மீனவர்கள் உடன் விடுவிக்கப்பட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மத்திய அரசை இந்த மாமன்றம் கேட்டுக்கொள்கிறது. இதுவன்றி இலங்கை அரசால் கைப்பற்றப்பட்டு அவர்கள் வசமுள்ள 79 மீன்பிடி படகுகளை விடுவித்திட தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என இந்த மாமன்றம் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதுதான். தமிழக மீனவர்கள் எவ்வித இன்னலுமின்றி தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள ஏதுவாக கச்சத்தீவை திரும்ப பெறவும்
பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்கும் உரிமையை இலங்கை அரசு தடுக்காமல் இருப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்க வேண்டுமென இந்த மாமன்றம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது.